கேஸ் அப்பாயிண்ட் டாக்டர் சுமந்த், இப்படி பல நாடுகள் இந்த மாதிரி கிரைசிஸ்ல தலையிடும். யுக்ரைன் ரஷ்யால நம்ம தலையிட்டு இருப்போமா? நம்ம தலையிட்டு இருப்போம். நம்ம மட்டும் இல்ல, பலரும் தலையிட்டு இருப்பாங்க. பட் எல்லாரும் ட்ரம்ப் போல நான் தான் செஞ்சேன், என்னால நடந்தது அப்படின்னு டால் கிளைம்ஸ் எடுத்துக்கிறது இல்லை. இது போல சர்வதேச கிரைசிஸ், வார் சிச்சுவேஷன், நியர் வார் சிச்சுவேஷன் உலகத்துல பல நடந்திருக்கு. ஏன் நம்ம வியட்நாம் வார்ல கூட இந்தியாவுடைய பங்களிப்பு இருந்திருக்கு. சோ ஆனா எல்லாரும் ட்ரம்ப் போல பீத்தி கொள்வதில்லை. இப்போ ட்ரம்ப் சொல்வதை எடுத்துக்கிட்டு அவர் மிரட்டினார், உருட்டினார்னு ஒரு முடிவுக்கு வரணுமா? முதல்ல வந்து அடிப்படையா ஜஸ்ட் ஒரு பிரேக்கிங் நியூஸ், ஒரு 1.5 மணி நேரம் முன்னாடி அவர் வந்து சவுதியில இருந்து கத்தாருக்கு போகும்போது ஏர்ஃபோர்ஸ் ஒன்ல திருப்பி இதே சொல்லியிருக்காரு. திருப்பி வந்து சொல்லியிருக்காரு 5 வாட்டி, 5வது முறை, 5வது முறையாக திட்டவட்டமாக இந்த போர் நிறுத்தம் என்பது நான் ஏற்படுத்தியது, எங்கூட ஜேடி வான்ஸும் மார்க்கோ ரூபியோவும் உதவுனாங்க, அவர்களுக்கு நன்றி என்று கிளியரா சொல்லியிருக்காரு. இப்ப இந்தியா வந்து இந்தியாவுடைய ஸ்டேட்மெண்ட் வந்து யுஎஸ் மீடியேட் செய்யவில்லை என்று ஒரு முறை கூட கூறல. நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா, டிஜிஎம்ஓ கிட்ட இருந்து கால் வந்துச்சு, டிஜிஎம்ஓவும் 2 டிஜிஎம்ஓவும் பேசிக்கிட்டாங்க, அதன் அடிப்படையில போர் நிறுத்தம் வந்துச்சு. So India has not denied that US oda nor have we acknowledged acknowledge பண்ணல ஹரி, பட் டினை பண்ணல. வெளிப்படையாக ட்ரம்ப் அது இங்கிதம் கருதி இருக்கலாம்ல. அமெரிக்கா ஒரு முக்கியமான சக்தி, அவங்க போய் மூஞ்சில அடிக்கிறது நம்ம வேலை இல்லை. பட் we have not given them credits. மேற்கொண்டு அவர் சொல்றாரு ட்ரேட் வந்து இல்லாட்டி நிறுத்திடுவோம், இந்த நாடோட ட்ரேட நிறுத்திடுவோம். அது சும்மா அது எல்லாருக்கும் தெரியும். அவர் பேசுற ஸ்டைல்ல இல்ல, அதையும் இந்திய அரசாங்கம் ஸ்போக்ஸ் பர்சன் MEA ஸ்போக்ஸ் பர்சன் வெரி கிளியர்லி இஸ் கிளியர். ஒரு நிமிஷம், ஐ திங்க் நீங்க அது பாருங்கன்னு நினைக்கிறேன். இல்ல நான் பார்த்துட்டேன். ஒரு நிமிஷம். அதாவது 3 விஷயங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த நியூட்ரல் வென்யூல டாக்ஸ் நடக்கும்னு ஜேடி வான்ஸ் சொல்லியிருக்காரு. ரெண்டாவது, if required, if both sides, அது அப்படி கூட போடல, I look forward to hopefully helping the sides reach a agreement on Kashmir 1000-year problem அப்படின்னு ட்ரம்ப் சொல்றாரு. தொடர்ந்து இந்த மாதிரி ட்ரேட் முன் வச்சோம், அதை வச்சுதான் 2 பேரும் ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறாரு. சோ இது வந்து MEA ஸ்போக்ஸ் பர்சன் சொல்ல வேண்டிய ஒரு இதுவே கிடையாது. ஏன்னா MEA ஸ்போக்ஸ் பர்சனுக்கு ஒரு அளவுக்கு தான் வந்து அந்த கிராவிட்டாஸ் இருக்கு. இது வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் இருக்காரு, ஜெய்சங்கர் இருக்காரு, அவர் கூறியிருக்கலாம். பிரதமர் கூற விரும்பவில்லை என்றால் வேற. அதாவது டிஜிஎம்ஓக்கள் வந்து யாருமே வந்து மீடியேஷன் யார் செஞ்சாங்க அதை பத்தி பேசவே இல்லையே. நம்மளுடைய டைரக்டர் ஜெனரல் மிலிட்டரி ஆபரேஷன்ஸ் கொடுத்த அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல அமெரிக்கா என்ன சொன்னாங்கங்கறத பத்தி அவங்க they spoke on the military activities. அதுதான் அதை பேசினாங்க. நம்ம இந்தியன் லைன் அழைப்பு பாகிஸ்தான்ல இருந்து வந்தது. அவர்கள் கெஞ்சினார்கள், உலகம் முழுக்க கெஞ்சினார்கள், நம்மை கேட்டுக்கொண்டார்கள், நிறுத்தினோம். மற்ற பல பேர் பேசியிருக்கலாம், தலையிட்டு இருக்கலாம், பட் that didn't have bearing அப்படிங்கிறது இந்திய நிலைப்பாடு. should we not take that at face value? இந்தியா இருங்க இன்னைக்கு இப்போ சில மணி நேரத்துக்கு முன்னாடி நியூயார்க் டைம்ஸ்ல போட்டிருக்கலாம், 2 தரப்பும் பெரிய கிளைம்ஸ் வைத்திருக்கிறார்கள். இந்தியா செய்த தாக்குதல்கள் தான் பாகிஸ்தானில் அதிக டேமேஜ் உண்டாக்கப்பட்டது. யார் சொல்றாங்க? நியூயார்க் டைம்ஸ் சொல்றாங்க. சோ நமக்கு அப்பர் ஹேண்ட் இருக்கு. நம்ம வந்து ஒரு பிரின்சிபல் ஸ்டாண்ட் எடுத்திருக்கோம். தீவிரவாதம் நம்ம முதல் நாள் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல என்ன போட்டோம்? 21 தீவிரவாத முகாம்கள் பாகிஸ்தானில், அதில் 9 முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அப்ப மீதி எவ்வளவு இருக்கு? இன்னொரு 10-12 இருக்கு. ரைட்டா? அது நம்ம பிரஸ் கான்ஃபரன்ஸ், நான் பாகிஸ்தான் சொன்னது சொல்லல, நம்ம ராணுவம் மூலம் போட்ட அந்த ஸ்லைடுல 21 இருக்கு, அதுல 9 அடிச்சிருக்கோம். சோ நம்ம ஒரு பிரின்சிபல் ஸ்டாண்ட் எடுத்திருக்கோம். நம்மளுடைய அட்டாக்ஸ், அது ரஹீம் யார்கான் மேல நடத்தப்பட்ட நூர்கான் அப்படிங்கிற மேல நடத்தப்பட்ட தாக்குதல்ங்கிறது பாகிஸ்தானுடைய ஹார்ட் ராவல்பிண்டிக்கு 15 கிலோமீட்டர் அங்கு நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல். சோ இவ்வளவு அட்வான்டேஜ் நம்ம மிலிட்டரி நமக்கு பெற்று கொடுத்திருக்கும் போது, நம்ம ராணுவம் பெற்று கொடுத்திருக்கும் போது, ஏர்ஃபோர்ஸ் பெற்று கொடுத்திருக்கும் போது, ஒரு ஓவர் வித்தின் a few hours
ஒரு சீஸ்ஃபயர் அப்படிங்கிறது முன்னோக்கி பாருங்களேன். ஃபர்ஸ்ட் பிரஸ் கான்ஃபரன்ஸ் இப்போ இந்த சர்ஜிக்கல் ஒரு நிமிஷம் நான் ஒரே ஒரு லைன் சொல்லிடுறேன். ஒரு போர் நிறுத்தம் என்றால் சில கண்டிஷன்ஸ் இருக்கும். இது வந்து இந்த விஷயங்களை பாகிஸ்தான் ஏற்றுக்கொண்டால் தான் போர் நிறுத்தத்துக்கு இந்தியா ஒப்புதல் கொடுக்கும். இந்த கண்டிஷன்ஸ் அடிப்படையில பாகிஸ்தான் ஏத்துக்கிட்டாங்க, இந்தியா போர் நிறுத்தத்துக்கு ஒப்புதல் கொடுத்தது. மாற்று கருத்தே இல்ல, மிகப்பெரிய வெற்றியா இருந்திருக்கும். எந்த கண்டிஷனும் கிடையாது. டாக்டர், நீங்க அங்கதான் நீங்க முன்னோக்கி போகணும். இந்த ஃபர்ஸ்ட் பிரஸ் கான்ஃபரன்ஸ் இப்ப இந்த தீவிரவாத மையங்கள் மீது தாக்குதல் நடத்தினாங்க இல்லையா, அதுக்கப்புறம் நம்ம பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல தெளிவா இதை வந்து மேற்கொண்டு எஸ்கலேட் பண்ண நாங்க விரும்பல, பாகிஸ்தான் தான் எஸ்கலேட் பண்ணா பொறுப்பு அப்படின்னாங்க. சோ அங்கேயே நம்ம இன்டென்ட் தெளிவாகுது. we have punished பெஹல்காம் தாக்குதலுக்கு we have punished whoever is responsible. நான் கேக்குற கேள்வி, அந்த பெஹல்காம்ல பாதிக்கப்பட்டவர்களுக்கு யாரு கொன்றார்களோ அவர்கள நீங்க யாரை பிடிச்சி நீங்க யாரை இது பண்ணீங்க? நான் கேக்குற கேள்வி அது தவறு, அது பொய்யான விஷயம். முந்தா நாள் இரவு ஜம்மு மேல ட்ரோன் அட்டாக் நடந்தது. போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட அடுத்த நாள், போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட அன்னைக்கு ட்ரோன் அட்டாக் இருந்தது. போர் அது பரவாயில்ல, ஓகே, அது ஏதாவது கன்ஃபியூஷன் திங்கட்கிழமை இருந்தது. திங்கட்கிழமை போர் நிறுத்தம் ஏற்பட்டு 24 மணி நேரங்களுக்கு பிறகு ஜம்முல ட்ரோன் அட்டாக் நடக்குது. அதை என்ன சொல்றாங்க? பெரிய விஷயம் இல்ல, மைனர் நம்பர் ஆஃப் ட்ரோன்ஸ். எதற்காக இது மாதிரி சொல்லணும்? சீஸ்ஃபயர் வயலேஷன். எவ்வளவு ட்ரோன் உள்ள வந்தா அது சீஸ்ஃபயர் வயலேஷனா கருதப்படும்? ரெண்டாவது, இது வந்து இங்கிருந்து பாகிஸ்தான் மழை விட்டும் தூவான உடலையா அது மாதிரி இப்ப நம்ம நிறைய போர் நிறுத்தம் வந்ததுக்கு அப்புறமும் கூட இருங்க, அம்ரித்சருக்கு போகுது டெல்லியில இருந்து பிளைட். ட்ரோன் அட்டாக் வர செய்தியை கேட்டு அந்த பிளைட் டைவர்ட் ஆகி திருப்பி டெல்லிக்கு வருதா இல்லையா இண்டிகோ பிளைட்? வாட் இஸ் தி சீஸ்ஃபயர் தென்? வாட் இஸ் தி ரெஸ்பான்ஸ்? ஒண்ணுமே இல்ல. ஓகே, ஒரு டிசைசிவ் விக்டரியை நம்ம எஸ்டாப்லிஷ் பண்ணிருக்கிறோமா? இதெல்லாம் இந்த சந்தேகத்துக்கு வலுப்ப. அதுக்கு முன்னால நான் சுமந்திட்ட கேட்கறது என்னன்னா, இப்ப அவர் என்ன சொல்றாரு, சுமந்த் வந்து ராணுவ தளபதியாக அங்க போய் உட்காரணுன்றாரா? சார், எப்படி ஒரு போரை எப்படி ஹேண்டில் பண்ணணும்? சீஸ்ஃபயர் சொல்லியிருக்கிறாங்க, எக்ஸஸ் ஆனால் கூட அவங்க அதை மீறியிருந்தா கூட அது பேசியிருப்பாங்க. இந்த கடந்த 2 நாட்களாக ஒன்று கேட்கக்கூடிய கேள்விகள் 2 இல்ல. ஒரு நிமிஷம். ஸோ இதை யார் வந்து முடிவு செய்யணும்? இது யார் முடிவு செய்யணும்? நான் அதான் கேட்கிறேன். இதே இவ்வளவு சுமன் சொன்னார்ல, அவர் என்ன சொல்லியிருக்கணும்? நரேந்திர மோடி அவர்கள் ரஷ்யாவிற்கும் உக்ரைனுக்குமான போரை நிறுத்தினார். ஒத்துக்கிறீங்களா சுமந்த்? நீங்க ஒத்துக்கிறீங்களா சார்? இல்ல, ஒத்துக்கிறீங்களா சார்? சீஸ்ஃபயர் ஒரு நிமிஷம் இதே சொல்ல சார், கொஞ்சம் இருங்க சார். நீங்க ஒத்துக்கிறீங்களா? ஒரு நாளோ 2 நாளோ சார் ஒரு நிமிஷம் இருங்க சார். இப்போ கூட சார் ஒரு நிமிஷம் சார். ஐ திங்க் நீங்க இங்க இந்த பிரச்சனையே என்னன்னா, சீஸ்ஃபயர்னா என்னன்னு புரியாத பேசுறீங்களான்னு எனக்கு தெரியல. புரியல சார். நான் சீஸ்ஃபயர் தான் சொல்றேன். அதே சீஸ்ஃபயர் தான் உக்ரைன் அண்ட் ரஷ்யாவுடைய சீஸ்ஃபயர் பத்தி தான் நான் பேசுறேன். இப்போ இதே சீஸ்ஃபயர் தான் இந்தியா பாகிஸ்தானில் நடந்துகிட்டு இருக்குது. தெளிவா பிரதமரும் சொல்லியிருக்காரு. நீங்க அதை கேட்கலையான்னு எனக்கு தெரியல. பிரதமர் அவ்வளவு நேரம் பேசினாரு. தயவு செஞ்சு பாருங்க, இங்கிலீஷ்ல, தமிழ்ல, ஹிந்தில எல்லாத்தையும் பாருங்க. தெளிவா சொல்ல. ஒரு நிமிஷம் இருங்க ஐயா. இல்ல சார், எல்லாரும் பேசுங்க சார். ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல, ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல அதே சொல்ல சார், கொஞ்சம் அமைதியா இருந்தீங்கன்னா நல்லா. நான் என்ன கேட்கிறேன், பிரதமர் என்ன சொல்லி இருக்கிறார்? இனி தாக்குதல் நடந்தால் ஹரி தெளிவா சொன்னார், நம்முடைய இலக்கு என்ன? இந்தியா முதல்ல இருந்து சொல்லுது. காங்கிரஸ் கட்சி என்ன சொல்லுச்சு? போர் வேண்டாம். காங்கிரஸ்ல நானும் அத்தனை ஒரு நிமிஷம் சார், அவசரப்படாதீங்க. கேரளா காங்கிரஸ்ல இருந்து, மகாராஷ்டிரா காங்கிரஸ்ல இருந்து நான் காண்பிக்கிறேன் சார். சார் நீங்க தொடர்ந்து நீங்க போய் பரப்பிட்டு இருக்காதீங்க சார். உண்மையை சொல்லுங்க சார். நீங்க எல்லாமே மோடி இருக்கீங்க, செல்லூர் ராஜ் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை
இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சிங்க, அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சிங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.